வணக்கம். இன்னைக்கு நட்சத்திர வரிசையில் ஆயில்ய நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த இதில் முழுமையாக பார்க்கலாம். கடகராசியில் இருக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களே, உங்களுக்கு பொதுவாகவே முன் யோசனை எதுவும் கிடையாது. எதையுமே அனுபவப்பட்டு தான் தெரிஞ்சுவீங்க. சுய புத்தியும் குறைவு. பிறர் யார் எதை கூறினாலும் சரி, அதை அப்படியே நம்பிடுவீங்க. இது திருமண வாழ்க்கையில சில கசப்பான அனுபவங்களை ஏற்படுத்தும். யார் எதை கூறினாலும் சரி, அது சரியா தவறா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பார்த்து உண்மை நிலையை தெரிந்து அதுக்கு தகுந்தபடி நீங்கள் நடந்துக்கணும். தவறாக புரிந்து கொள்ளும் குணம் உடையவர்களாக இருப்பினும் நீங்கள் மிகவும் நல்லவர்கள் தான். மனதில் எதையும் உங்களுக்கு ஒளித்து வைக்க தெரியாது. மனதில் எதையும் உங்களுக்கு ஒளிச்சு வைக்க தெரியாது. உங்களிடம் ரகசியம் கிடையாது. நீங்கள் வெள்ளாந்தியானவர்கள். நீங்கள் ஒருவரை காதலித்தால் கூட அதை ரகசியமா வச்சிருக்க உங்களுக்கு தெரியாது. ஊர் முழுக்க பார்த்தீங்கன்னா அதாவது ஊர் முழுக்க சொல்லிடுவீங்க, உடனடியாக தெரிந்துவிடும். வெளுத்ததெல்லாம் பால் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவங்க தான் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்க. இருக்கட்டும். இருந்தாலும் தற்போது ஒரு கடுமையான சூழலை நீங்கள் அனுபவித்து வருகிறீங்க. வேலை இழப்பு, விபத்து, பொருள் நஷ்டம், கடன் தொல்லை, நோயால் அவதி, கணவன் மனைவியிடையே பிரச்சனை, ஒரு சிலர் ஜெயில் வாசம், போலீஸ், கோர்ட்டு கேஸு என பலதரப்பட்ட துன்பங்களை அனுபவித்து வரும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்களே, உங்களுக்கு கூடிய விரைவில் நல்ல காலம் பிறக்க போகுது. அடுத்து ஜாதகத்துல திசை புத்தி பலங்கள் நன்றாக இருப்பவர்கள் கூட இந்த அஷ்டம சனியின் பாதிப்பில் ஓரளவு துவண்டுதான் போயிருப்பீங்க. தான தர்மங்கள், இறை வழிபாடுகள், அன்னதானம், அர்ச்சனை, பூஜைகள் மற்றும் தீவிரமான இறை வழிபாட்டில் நீங்கள் இருப்பவர்கள் ஆக இருந்தால் இந்த அஷ்டம சனி கூட உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. மேலே சொன்ன துன்பங்கள் அனைத்தும் தான தர்மங்கள் செய்யாதவர்கள், பிறருக்கு துன்பம் இழைப்பவர்கள், பிறர் துன்பத்தை கண்டு ரசிப்பவர்கள், கெட்ட எண்ணம் உடையவர்கள், பொறாமை குணமுடையவர்கள், இவர்களை தான் இந்த அஷ்டம சனி பாதிக்கும். எந்த ஒரு புதிய முயற்சியிலும் நீங்கள் இறங்கக்கூடாது. என்னோட அனுபவத்தில் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க அதிகமானவர்கள் வேலையை இழந்து இருக்கிறார்கள். இந்த அஷ்டம சனியில் இந்த நிலை மார்ச் மாதம் வரை நீடிக்கும். அதனால் நீங்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கோயில் சென்று வழிபடுங்கள். சிவன் கோயில் சென்று அம்பாளை வழிபட, அர்ச்சனை செய்ய, பரிகாரங்கள் செய்து வர உங்கள் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெருகும். அரசியல்வாதிகள் கெட்ட பெயரை சம்பாதித்திருப்பீங்க. பறிபோய் இருக்கலாம், அல்லது அவர்களோட நினைத்து நடக்காம கூட இருக்கலாம். அடுத்து பள்ளி மாணவர்களுக்கு பள்ளிக்கூடம் போகவே பிடிக்காது. பள்ளியிலும் வீட்டிலும் கெட்ட பெயர் எடுத்துக்கொண்டிருப்பீங்க. கலைத்துறையினருக்கு இது போதாத காலம். உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்காது. அவர் உழைக்க இன்னொரு பெயர் தட்டி செல்வர். அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அரசு அதிகாரிகள் லஞ்ச புகாரில் சிக்கியிருக்கலாம், அல்லது மெமோ கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கலாம். எந்த ஒரு புதிய நல்ல முயற்சியும் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி நடந்திருந்தா உங்க ஜாதகம் வலிமையாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம். வரும் பங்குனி மாதம் முதல் நீங்கள் தொட்டது தொடங்கும், எல்லாம் தொடங்கும். திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் நினைத்தே பார்த்திராத விஷயங்கள் எல்லாம் உடனடியாக முடியும். சித்திரை மாதத்திற்கு மேல் தொழில் வியாபாரம் சிறக்கும். புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். திருமண தடைகள் ஏற்பட்டு கொண்டிருந்தவங்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை ஜனனிக்கும். வண்டி வாகனம் வாங்குவீங்க. புதிய பணவரவு, நீண்ட நாள் நிலுவை கடன்கள் எல்லாம் வசூலாகும். ஷேர் மார்க்கெட்டில் நல்ல லாபம் கிடைக்கும். மனைவி வழியில் ஆதாயங்கள் உண்டு. மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும். புதிய தைரியம் கிடைக்கும். பரிகாரம், அம்பாள் வழிபாடு மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு புத்தி தெளிவையும் மன உறுதியும் வழங்கும். கெடுபலன்கள் குறையும். ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வாருங்கள். அம்பாளுக்கு பாலாபிஷேகம் செய்து வாருங்கள். அன்னதானம் செய்து வாருங்கள். இந்த கிரக தோஷங்கள் ஒன்றும் உங்களை செய்யாது. கோச்சார ரீதியான பலன் மட்டும் இது